மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சித்திரை திங்கள் பிறப்பையொட்டி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளான இன்று ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 18ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பெங்களூருவில் 8514 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி மஞ்சுநாத் பிரசாத் கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலையிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் தொழில் நடத்தி வரும் அனில் அம்பானியின் ரூபாய் 1100 கோடி வரி பாக்கியை அந்நாட்டு அரசு தள்ளுபடி செய்தது ஏன் என பிரான்ஸ் தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. பாலக்கோட் பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் 513 முறை பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக ராணுவ அதிகாரி கூறியுள்ளார். ரஃபேல் பேரத்தில் அனில் அம்பானிக்கு இடைத்தரகராக பிரதமர் மோடி செயல்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாகிவிட்டது என காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார். மலையாள புத்தாண்டு தினமான விஷு திருநாள் மக்களின் வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 5,68,69,758 வாக்காளர்கள் உள்ளனர். ஜே.கே. ரித்தீஷ் மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட சமூக ஆர்வலர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியா தலைவரை 3வது முறையாக சந்தித்து பேச ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சரியான அணுகுமுறையுடன் வர வேண்டும் என கிம் ஜாங் அன் நிபந்தனை விதித்துள்ளார். அமெரிக்காவில் சந்தையில் உள்ள 50 லட்சம் நவீன தொட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க நுகர்பொருள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டது. மொஹாலியில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் கோலி வில்லியர்ஸ் ஆட்டத்தால் பெங்களூரு அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகின் சிறந்த தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவராக தவான் திகழ்கிறார் என்று இந்திய முன்னாள் கேப்டனும் டெல்லி அணியின் ஆலோசகருமான கங்குலி கூறியுள்ளார். ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் மிஸ்டர் லோக்கல் படத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தங்கம் வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. தங்கம் விலை 1 கிராம் 3301 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 24,248 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 40 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதோட Facebook, Instagram, Twitter மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலைமலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க.